நண்பர்கள் அனைவருக்கும் ஆன்மீக கிரீன்டிக் சேனலின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா முத்துமலை முருகன் கோவில். இது சேலம் சென்னை ஹைவேஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலானது சேலம் மாவட்டத்தில் உள்ள புத்திரகொண்டபாளையம் ஏத்தாப்பூரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. வாங்க நண்பர்களே, முத்துமலை முருகனை தரிசித்து வருவோம். இந்த கோயிலுக்கு வந்தால் இலவச கார் பார்க்கிங் எல்லாம் இந்த பக்கம் இருக்குங்க. இந்த பைக் ஸ்டாண்டு இந்த பக்கம் போனால் கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. இலவசம் தான். நம்ம பார்க்குற இந்த முருகர் தாங்க உலகத்திலேயே உயரமான முருகர் சிலை. சுமார் 111 அடி உயரம். என்னுடைய பீடம் 35 அடி, மொத்தம் 140 அடிங்க. உலகத்திலேயே உள்ள முருகன் சிலையோ உயரமான சிலை இது தாங்க. மலேசியாவில் விட உயரமான சிலை இது தான். அப்படியே இந்த கோயிலை சுற்றி பார்த்துக்கிட்டு நம்ம இந்த கோயில் பற்றிய வரலாறும் இதனுடைய சிறப்பும் நம்ம அப்படியே பேசிட்டு தெரிஞ்சுக்கலாங்க. கோயிலுக்கு ராஜகோபுரம் அமைச்சிட்டு இருக்காங்க. ராஜகோபுரம் ஒரு குட்டி நகரமாக உருவாச்சுங்க. பக்தர்கள்லாம் அங்கே அதிகமாக வராங்க. இது வந்து ராஜகோபுரம் திருப்பணி போயிட்டு இருக்குங்க. இதுதான் ராஜகோபுரம் கட்டுறாங்க. கோயிலுக்கு இந்த நுழைவு வாயில ராஜகோபுரம் இட்டாங்க. இந்த மாலை நேரம் முருகன் தரிசனம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. கோயிலில் முருகர் மூலவராக இருந்து கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கிறார். கோயிலுங்க 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி முழுசாக கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க இந்த கோயிலுக்கு. இந்த விஸ்வரூபம் முருகன் சிலையை ஒட்டி இடது பக்கம் அப்பன் விநாயகப்பெருமான் திருக்கோவில் இருக்கு. அப்பனை விநாயகப்பெருமானை வணங்கிட்டு இந்த கோயிலில் விநாயகப்பெருமான் கிழக்கு நோக்கி அமர்ந்து நமக்கு அருள்பாலிக்கிறார். இந்த முருகன் சிலையானது மலேசிய முருகனை விட உயரமானதுங்க. மலேசிய முருகன் 10 மலை முருகன் கோயில் சிலை வந்து 140 அடி. இது அதோட கூட ஒரு 6 அடி சேர்ந்து 146 அடியில் இந்த முத்துமலை முருகன் சிலையை அமைச்சிருக்காங்க. இந்த விண்ணுயர சிலையும் இந்த கோயிலையும் நிறுவியவர் வந்துங்க ஸ்ரீதர் ஐயா அவர்கள். அவர் தீவிர முருக பக்தர். இதை கட்டிய ஸ்தபதி வந்து அந்த மலேசிய முருகன் கோயில் கட்டிய ஸ்தபதி தாங்க இந்த கோயிலும் கட்டியிருக்கிறாரு. ஐயா திருவாரூரை சேர்ந்த தியாகராஜர் ஐயா. கோயிலானதுங்க 2019 வேலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 6 படை வீடுகளிலிருந்து முருகன் கோயில் மண் எடுத்துகிட்டு வந்து இந்த கோயில் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது 2019 ஆரம்பித்து 2022 ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த கோயில் குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க. இங்கே இருக்க பூசாரி நம்ம கிரீன்டிக் சேனலை வாழ்த்தி ஒரு சிறப்பு பூஜை பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு நேயர்களுக்கும் நமக்கும் ஒரு வாழ்த்து சொன்னார். மேலும் வந்து நம்ம அந்த அப்பன் முருகன் காலடியில் வச்ச ஒரு தாமரை பூ நம்ம கொடுத்தாருங்க. ஆண்டவா முருகா. இந்த நண்பர்களுக்கும் கிரீன்டிக் சேனலுக்கும் வாழ்த்து சொல்லி அந்த அண்ணாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துட்டுங்க.
இந்த மிக பிரம்மாண்டமான முருகர் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம இப்போது மூலவரான சுப்பிரமணியர் முருகரை பார்த்து அருளாசி பெற்று வருவோம். வாங்க நண்பர்களே. தரிசனம் முடிச்சுட்டு வெளியூர் பக்தர்களுக்கு பிரசாதமாக பொங்கல் கொடுத்தாங்க. ஆண்டு முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஸ்வரூப வானுயர்ந்த முருகர் சிலை வந்துங்க தெற்கு பார்த்து அமைச்சிருக்காங்க. மூலவருக்கு வந்து சுப்பிரமணியர் வந்து கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறாங்க. இதுதாங்க மூலக்கடவுளோட கருவறை. முத்துமலை அடிவாரத்தில் தாங்க இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இதுதான் முத்துமலை அடிவாரத்தில் இந்த விஸ்வரூப முருகனும் மூலக்கடவுளான கந்தபெருமானும் இங்கே தான் நமக்கு அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு பிரசித்தி பெற்ற விழா எதுன்னா சூரசம்ஹார விழா தாங்க. அப்போ கோயிலுக்கானதுங்க சிறப்பு நாளாக எல்லா நாளும் மக்கள் வந்து போகிறாங்க. உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டில் குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க. பரவசமூட்டும் இந்த முருகன் சிலையையும் இந்த கோயிலும் அமைத்து கொடுத்த ஐயா ஸ்ரீதர் ஐயாவுக்கு எங்களது கிரீன் டிக் சேனலின் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். கிரீன் டிக் சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கருத்துகளோ இல்லை எவ்வளோ தெரியாத கோயிலுக்கு பற்றி சொல்லணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லலாம். நாங்கள் அதை வீடியோ பண்ணுவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.